கேஜிஎஃப்ல பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். எல்லாருக்கும் வந்து அந்த சுத்துற பம்பரத்து மேலே தான் வந்து கண் இருந்துச்சு, அதை சுத்த விடுற சாட்டை மேலே இல்லைன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆர்சிபி டீமை தான் சொல்றேன். எல்லாருக்குமே வந்து பிலிப் சால்ட் பயங்கரமா பிளே பண்றாரு, ஹேசல்வுட் பயங்கரமா விக்கெட்டை எடுக்கிறாரு, லிவிங்ஸ்டன் அடிக்கிறாரு, டிம் டேவிட் அடிக்கிறாரு, ரொமேரியோ ஷெப்பர்ட் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க மேலதான் எல்லாரோட கண்ணும் இருந்துச்சு. அவங்க எல்லாரையும் எடுக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு கோச் வந்து இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இருக்க முடியுமான்னு தெரியல. தினேஷ் கார்த்திக் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தினேஷ் கார்த்திக் தமிழ்நாடு சேர்ந்த பிளேயரு, பட் ஆனால் சென்னைக்கு ஆடுறதுக்காக அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆர்சிபிக்காக ஒரு கோச் இந்த அளவுக்கு அவரோட எஃபர்ட்ஸை போட முடியும், பிளேயரா இல்லை ஒரு கோச்சா இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸை போட முடியும்ன்றத அந்த மனுஷன் தான் காமிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்லயும் அவர் பேட்டிங் கோச் தான், ஆனா எல்லாத்துலயும் ஃபுல் இன்வால்மெண்ட்டை காட்டுறாரு. எனக்கு தெரியல டிகே மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து திரும்பி கிடைப்பாங்களான்ட்டு.